என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். கட்டுமான நிறுவனங்கள் அடுக்குமாடி குடியிருப்பை கட்டாயம் பதிவு செய்ய வேண்டுமென தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் வீடு வாங்கிய குறிப்பிட்ட மாதங்களுக்குள் சொசைட்டி அல்லது சங்கம் ஒன்றை நிறுவி அதை பதிவு செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. ஒரு சங்கத்தை உருவாக்க குறைந்தபட்சம் 4 உரிமையாளர்கள் இருக்க வேண்டும் என்றும் பதிவு செய்யப்பட்ட சங்கங்கள் ஒவ்வொன்றும் நிர்வாக குழுவை நியமிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் மீண்டும் சொத்து வரியை உயர்த்தி நிர்வாக திறனற்ற அரசாக தமிழ்நாடு அரசு திகழ்வதாக முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், வீட்டிற்கு வெள்ளையடிக்க கூட வழியின்றி வசிக்கும் மக்களிடமிருந்து கொள்ளையடிக்க துடிக்கும் தமிழ்நாடு அரசின் கொடுமையால் மக்கள் பெரிதும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளதாக கூறியுள்ளார். இந்த சொத்து வரி உயர்வால் சென்னை மாநகரம் முழுவதும் வாடகை கட்டணம் உயரும் என்றும் இதனால் மாணவர்கள், இளைஞர்கள், வேலை தேடுபவர்கள் என பாமர மக்கள் அனைவரும் பாதிக்கப்படும் அவலநிலை உருவாகும் என்றும் அவர் பதிவிட்டிருக்கிறார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே ஏடிஎம் கொள்ளையர் என்கவுண்டர் செய்யப்பட்ட இடத்தில் டிஜிபி சங்கர் ஜிவால் ஞாயிற்றுக்கிழமையன்று ஆய்வு நடத்தவுள்ளார். நாமக்கல்லில் வட மாநிலத்தைச் சேர்ந்த 7 பேர் கொண்ட ஏடிஎம் கொள்ளையர்கள் கும்பல் போலீசார் வெள்ளிக்கிழமை மடக்கி பிடித்தனர். இதில் தப்பி ஓட முயற்சித்த 2 பேரை போலீசார் என்கவுண்டர் செய்ததில் ஒருவர் உயிரிழந்தார். இதையடுத்து உயிரிழந்த கொள்ளையர் ஜுமாந்தீனின் உடல் உடற்கூராய்வு செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதற்கிடையில் என்கவுண்டர் நடைபெற்ற இடத்தில் டிஜிபி சங்கர் ஜிவால் ஞாயிற்றுக்கிழமை ஆய்வு நடத்தவுள்ளார். ஹெலிகாப்டர் சகோதரர்கள் பண மோசடி வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் மற்றும் சொத்துக்களை வழக்கில் இணைக்க உள்துறை செயலாளருக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. துபாயில் வசித்து வரும் கும்பகோணத்தைச் சேர்ந்த முகமது யூசுப் என்பவரின் மனைவியிடம் வெளிநாடுகளில் செயல்படும் தங்களின் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்தால் இரட்டிப்பு தொகை வழங்கப்படும் என்று ஆசை வார்த்தை கூறி ஹெலிகாப்டர் சகோதரர்கள் கணேசன், சுவாமிநாதன் ஆகியோர் கோடிக்கணக்கில் பண மோசடி செய்ததாக தெரிகிறது. இந்த வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்களை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கில் சேர்க்கவில்லை என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் முகமது யூசுப் மனு தாக்கல் செய்தார். இதனை விசாரித்த நீதிமன்றம் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் மற்றும் சொத்துக்களை வழக்கில் இணைக்க உள்துறை செயலாளருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. PM விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை தமிழ்நாட்டில் அமல்படுத்த வேண்டும் என பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாரம்பரிய கைவினைஞர்கள் மற்றும் கைவினை தொழிலாளர்களின் திறன்களை மேம்படுத்துவதற்கும் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் 18 வகையான பாரம்பரிய தொழில்களுக்காக PM விஸ்வகர்மா என்ற திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி கடந்த 2023ஆம் ஆண்டு அறிவித்ததாக கூறியுள்ளார். இந்த திட்டத்தை நாட்டில் இருக்கும் பிற மாநிலங்கள் செயல்படுத்தி மக்கள் பயன்பெற்று வருவதாகவும், தமிழ்நாட்டில் இந்த திட்டம் அமல்படுத்தப்படாததால் லட்சக்கணக்கான பாரம்பரிய கைவினை தொழிலாளர்கள் இத்திட்டத்தின் பலன்களை அடைய முடியாமல் தவித்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் PM விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமல்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு மறு உத்தரவு வரும் வரை பல்வேறு துறைகள் மூலம் மேற்கொள்ளப்படும் சாலை தோண்டும் பணிகளை நிறுத்தி வைக்க வேண்டும் என சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட மண்டலம் 1 முதல் 15 வரையிலான பேருந்து சாலைகள் மற்றும் உட்புறச் சாலைகளில் பல்வேறு துறைகள் மூலம் மேற்கொள்ளப்படும் சாலை தோண்டும் பணிகளை வரும் 30ஆம் தேதி முதல் மறு உத்தரவு வரும் வரை நிறுத்தி வைக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இக்காலங்களில் அவசர தேவைகளுக்கு மட்டும் சாலை வெட்டு பணிகளை மேற்கொள்ள துணை ஆணையர், வட்டார ஆணையர் மூலமாக ஆணையரின் ஒப்புதல் பெற்ற பின் அனுமதி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உதயநிதி மற்றும் செந்தில் பாலாஜிக்கு புதிய பதவி வழங்கும் வகையில் தமிழ்நாடு அமைச்சரவையில் இன்று அல்லது நாளை மாற்றம் செய்யப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் சிறையில் இருந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி 471 நாட்கள் சிறைவாசத்துக்கு பின் புழல் சிறையிலிருந்து வெளியேறினார். அதே நேரம் 2 நாட்கள் டெல்லி பயணத்துக்கு பின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாடு திரும்பியுள்ளார். தொடர்ந்து செந்தில் பாலாஜியை மீண்டும் அமைச்சர் பதவி வழங்கும் வகையில் தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படலாம் என்றும், இன்றோ அல்லது நாளையோ இது குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்றும் தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது.
விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதியை துணை முதலமைச்சராக்குவது குறித்த அறிவிப்பும் அப்போது வெளியாகும் என்றும் பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் மேலும் 2 நகரங்களில் மினி டைடல் பூங்காக்கள் அமைக்க முதற்கட்ட பணிகளை மாநில அரசு தொடங்கியுள்ளது. தமிழ்நாட்டின் தகவல் தொழில்நுட்ப சூழல் அமைப்பினை மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்தும் நோக்கில் 2ஆம் மற்றும் 3ஆம் நிலை நகரங்களில் மினி டைடல் பூங்காக்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி விழுப்புரத்தில் அமைக்கப்பட்ட மினி டைடல் பூங்காவை கடந்த பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி முதலமைச்சர் திறந்து வைத்தார். தொடர்ந்து செப்டம்பர் 23ஆம் தேதி தஞ்சை மற்றும் சேலத்தில் பூங்காக்கள் திறந்து வைக்கப்பட்டன. இந்நிலையில் கரூர், திருவண்ணாமலையிலும் மினி டைடல் பூங்காக்கள் அமைப்பதற்கான முதற்கட்ட பணிகளை தமிழக அரசு தொடங்கியுள்ளது. வரைபட தயாரிப்பு மற்றும் திட்ட மேலாண்மை பணிக்கு ஆலோசகர்களை தேர்வு செய்ய மாநில அரசு சார்பில் டெண்டரும் கோரப்பட்டிருக்கிறது. கோவை வனப்பகுதியில் சட்டவிரோதமாக செயல்படும் 14 செங்கச்சூளைகளுக்கு எதிராக ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கோவை தடாகம் பகுதியில் சட்டவிரோதமாகவும் மாசை ஏற்படுத்தும் வகையிலும் செயல்பட்டு வந்த 14 செங்கச்சூளைகளை அதிகாரிகள் ஆய்வு செய்து நிரந்தரமாக மூட சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதையடுத்து சுரங்கத்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்த பிறகும் செம்மண் கொள்ளை தொடர்ந்து நடைபெறுவதாக மீண்டும் வழக்கு தொடுக்கப்பட்டது. இந்த நிலையில் இவ்வழக்கில் சட்டவிரோதமாக செயல்படும் செங்கச்சூளைகளை தடுக்க நடவடிக்கை எடுக்காத மாவட்ட நிர்வாகம் மீது நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்து வழக்கின் விசாரணையை அக்டோபர் 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். லிப்ஸ்டிக் விவகாரத்தில் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதாக கூறப்படும் பெண் தபேதார் மாதவியின் வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி பரவி வருகிறது. சென்னை மாநகராட்சியில் மேயர் பிரியாவுக்கு தபேதராக பணியாற்றி வந்த மாதவி சரியாக பணி செய்யவில்லை என பணியிடை மாற்றம் செய்யப்பட்டார். ஆனால் மாதவி தரப்பினர் லிப்ஸ்டிக் விவகாரத்தால் தான் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டதாக கூறியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் தபேதார் மாதவி பேசும் வீடியோ ஒன்று தற்போது இணையத்தில் வைரலாகி கொண்டிருக்கிறது. வாழ வைப்பேன், சரியா? சாப்பாடுலாம் வேலை வேலைக்கு கொடுத்து வாழ வைப்பேன். ஓகே, வேற என்ன சொல்லணும்? இப்போ அதுக்கு முன்னாடி வேற சொன்னீங்களே, அதான் கையில வச்சு தூக்கிடுவேன் அப்படிலாம் சொன்னீங்க. ஆளை வச்சு தூக்கின்னு போய் அவங்கள தீபா கூட வாழ வைப்பேன். ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா? இது எங்க வேணாலும் சொல்லுங்க, யாருக்கு கையை காலை கட்டி போட்டு ரூம்ல அடைச்சு வைப்பேன். அதெல்லாம் சொல்லுங்க. ஆமா, கையை காலை கட்டி ரூம்ல அடைச்சு வச்சு வேலை வேலைக்கு சாப்பாடு கட்டி மீன் சாப்பிட்டு போட்டு உங்க ஒய்ஃபை வச்சு பத்திரமா 1 மாசத்துக்கு ரூமை பூட்டி வச்சிருக்கேன். இன்னும் இது வேற யார்கிட்ட ஜட்ஜி கிட்ட கட்ட போறீங்களா, வக்கீல் கிட்ட கட்ட போறீங்களா, போலீஸ் டிபார்ட்மெண்ட் கட்ட போறீங்களா? ஆந்திராவில் முறையான போக்குவரத்து வசதி இல்லாததால் மிகவும் ஆபத்தான முறையில் கிராம மக்கள் வெள்ளத்தை கடந்து மருத்துவமனைக்கு செல்லும் அவல நிலை நிகழ்ந்தேறியிருக்கிறது. அல்லூரி சீதாராமராஜு மாவட்டம் சுந்தரிகொண்டா கிராமத்தில் சமீபத்தில் பொழிந்த பெருமழை காரணமாக அங்குள்ள ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டோடியது. இந்நிலையில் அந்த கிராமத்தில் பிறந்து 4 நாட்களே ஆன குழந்தைக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டது. போக்குவரத்து வசதி இல்லாத காரணத்தால் அந்த பகுதியில் உள்ள அணையிலிருந்து தண்ணீர் வெளியேறும் மதகின் கீழ் இருக்கும் சுவற்றின் மீது மிகவும் ஆபத்தான நிலையில் குழந்தையை தூக்கி கொண்டு உறவினர்கள் மருத்துவமனைக்கு சென்றனர். இது தொடர்பான காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.